நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நண்பர்களே, புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம சேனலோட லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் சப்போர்ட் நான் தந்துட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் என்ன, மார்க்கெட்டில் வந்து சைட்வைஸ் மார்க்கெட்டாக, அப் ட்ரெண்டாக, டவுன் ட்ரெண்டாக, ஸோ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், இதை கம்பேர் பண்ணணும், ஸோ என்ன ப்ரைஸில் வந்து பை பண்ணணும், என்ன டார்கெட் வைக்கணும் அப்படின்றத நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லிகிட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது வந்து 50 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து 52,500 இருக்காங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 52,100க்கு மேலே வந்து பிரேக் பண்ணி 52,199க்கு மேலே, 200க்கு மேலே வந்து 219 மேலே வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். 52,200க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா கால் சைடில் என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஜோனில் இருப்பான் 320 பிரேக் பண்ணுற வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 52,220லேருந்து 320 இந்த 100 பாயிண்ட் வந்து ஒரு குரூஷியலான பாயிண்ட்டு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்பவும் வந்து மேலே வந்து ஃபர்தராக போவான். அப்படி இல்லைன்னா இந்த 400லேயே வந்து ரிவர்ஸில் அடிச்சிருவான். 386 இல்லை 400 வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் ரெட்டாக மாற்றிடுறேன். ஸோ இந்த ஜோன் வந்து இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இங்கேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போவாங்க. 52,500. ஸோ அதுக்கு மேலே ஃபர்தராக போனால் 53,000 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுவே டவுன் சைடில் வராங்க அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா, ஸோ பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கீழே மட்டும்தான் வந்து ட்ரேடே எடுக்கணும். இது கேப் ஃபில்லிங் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 51,760 இதை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து புட் சைடில் என்ட்ரி எடுக்கணும். புட் சைடில் என்ட்ரி பிகினஸாக இருக்கவங்க இங்கே தான் வந்து என்ட்ரி இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த பெரிய கேப்பாக பண்ணால் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோன் வந்து அவன் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக திரும்ப கீழே வருவான். ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் மோடில் வந்துட்டான் அப்படின்னா வந்து ஃபர்தராக கீழே வந்து கண்டினியூஸாக கீழே விட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி இந்த ஜோனில் 760 கீழே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து மினிமம் வந்து இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் 500 வரைக்கும் வருவான். இந்த 500 சைக்காலஜிக்கல் நம்பர் 51,500 வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 51,300 வரைக்கும் கீழே வந்து சாலிடாக வருவான். 51,260. ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபர்தராக 51,000 சைக்காலஜிக்கல் லெவல், அதை பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா ஃபர்தராக 50,500. அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் வந்து பிளாக் ஜோன் வந்து 5100லேருந்து கீழே வந்து 50,700 இது வரைக்குமே வந்து ரிவர்சல் ஜோன் தான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எங்கே வேணால் சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்சல் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து எங்கே வேணால் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு மேலே போக வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் ரிவர்சல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து யார் ஆக்டிவாக இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 52,055 இருக்காங்க. மார்க்கெட்டு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி டேபிளில் 52,000 காலம் மட்டுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இதில் யார் வந்து காம்படேட் பண்ணி வந்து பிரேக் பண்ணி மேலே வராங்களோ அந்த சைடில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலோட ஸ்பெஷாலிட்டியான ஒரு லெவல் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம தரக்கூடிய இந்த மேஜிக்கல் என்ட்ரி ப்ரைஸ், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆர் புட் அதுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, அதோட டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் என்ன அப்படின்றத நாம் வந்து 2 days பிஃபோரே இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லைவில் வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யார் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அடுத்த மணியோ ஓடிஎம்மோ சூஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து எந்த இதில் ஓப்பன் ஆகிறானோ அதுலேருந்து 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் பிஃபோராகவே இருக்கக்கூடிய இந்த மணி ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிகே ஆனாலும் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்க மாட்டான். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துடுறேன். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு காலார் போட்டு ரெண்டுத்துக்குமான
ஒரே மாதிரியான என்ட்ரி லெவலு என்ட்ரி பாயிண்ட்டு ஒரே மாதிரியான டார்கெட் லெவல். ஓகே கைஸ், ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ கைஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் 105 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மேலும் உங்கள் ஆதரவு அதிகமாகணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.